தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சாலை மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர் செல்லக்கூடிய சாலை. இந்த சாலையில் மிகப்பெரிய மரங்கள் அனைத்தும் வெட்டப்படுகின்றன. காரணம் இந்த சாலை விரிவாக்கத்திற்காக என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல மரங்கள் மூட்டோடு வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளன. இந்த பரிதாபமான காட்சியைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த சாலை அன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலை. இந்த மரங்களை அனைத்தையும் வெட்டி அப்புறப்படுத்தும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் அரசு மரங்களை நட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தாலும் இந்த மரங்களை வெட்டுவதை அரசு விட்டபாடில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து மரங்களை வெட்டி வருவதனால் இந்த பூமியில் வெப்ப அழுத்தம் அதிகமாகி பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும் என்று தெரிந்தும் அரசு சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. இந்த தமிழக அரசு இதுபோன்ற செயல்களை கைவிட வேண்டும். மரங்கள் அல்லாத பகுதிகளில் சாலைகளை அமைக்கலாம். மரங்களை மீண்டும் நாம் வளர்ப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாகும். அத்தகைய மரங்களை நீங்கள் வெட்டுவதினால் உங்களுக்கு என்ன லாபம்? மரங்கள் இல்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது. ஆனால் மனிதர்கள் இல்லாமல் மரங்களால் உயிர் வாழ முடியும். ஏனென்றால் மலை பிரதேசங்களில் மனிதர்களே இல்லாத இடங்களில் கூட மரங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மரங்கள் இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. ஏற்கனவே பூமி வெப்பமயமாதல் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகளை நாம் தவிர்க்கப்பட வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற மரங்களை தொடர்ந்து வெட்டி அப்புறப்படுத்தி வருவது நல்லதல்ல. இது நாட்டுக்கு நல்லதல்ல, நமக்கும் நல்லதல்ல. இதனை தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்க்க வேண்டும். பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வர வேண்டும். மரங்களை வெட்டுவதனால் ஏற்படக்கூடிய கெடுதல்களை நாம் உணர வேண்டும். நன்றி.